பட் டைம் வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ டைமே இல்லை எனக்கு நானும் அப்படி தான் சொல்லுவேன். டைமே பார்த்தேன், எவ்வளோ டைம் இருந்தாலும் பார்த்த மாட்டேங்குது. காலையில் ஆகிற மாதிரி இருக்குது, அப்படியே வந்துடுது, நைட்டு வந்துடுது மறுநாள். ஸோ நம்ம நிறையா ஒர்க் வந்து பெண்டிங்லேயே இருக்க மாதிரி தான் இருக்குது, ஃபுல் டே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது வேறு. ஸோ நம்ம டைமை நம்ம தான் மேனேஜ் பண்ணிக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுன்றது நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இயர்லி மார்னிங் எழுந்திருக்கணும். நான் கூட நிறைய தடவை யோசிப்பேன், நான் கூட நிறைய அந்த ரெசல்யூஷன்லாம் எடுத்தேன் நியூ இயர் அப்போ, இனிமேல் 6 மணிக்கெலாம் எழுந்திருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் செய்ய முடியல. ஆனால் இனிமேல் நான் அதை ஃபாலோ பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். அதே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மட்டும் இயர்லி மார்னிங் எழுந்திரிச்சு நீங்கள் ஒர்க் எல்லாமே முடிச்சிங்க. இப்போ பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க தூங்கும்போது நம்ம ஒர்க் முடிச்சுட்டு அவங்க எழுந்திருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும், ரொம்ப மைண்டு எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். அவங்க எழுந்திருக்கும் போது நம்ம அவங்களுக்கு தேவையான எல்லாமே செய்யலாம். பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து இயர்லியாக கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு அவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விளையாடுவாங்க. அப்புறம் அந்த டைமில் நம்ம வந்து லன்ச் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு எப்பயுமே ஏர்லி மார்னிங் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டுனா எனக்கு உண்மையிலே வந்து அதுக்கப்புறம் நிறைய டைம் இருக்கும். அந்த டைமில் நம்ம வேறு ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபுல் டே நம்ம ஏன் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸையே பார்த்து அதுலேயே இருக்க மாதிரி இருக்குது. எனக்கே இப்போ ரொம்ப அப்படி தான் இருக்குது நான் சொன்னால். அந்த மாதிரி நம்ம டைமை மேனேஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம எங்கன்னா போகிறோம் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எங்கேயுமே போக முடியல, நமக்கு வந்து டைமே பத்தலை, எங்கேயுமே போக முடியல, பசங்களே பார்க்கணும் அப்படி இப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. நமக்கு வந்து எங்கே வேணாலும் போகலாம். நமக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைமை வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும். இந்த டைமில் போகணுன்ட்டு ஒரு இது இருக்குது. ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம்னா அவசரமாக போகலாம். பட் வேறு எங்கேயாவது போகணுன்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ஒரு டைம் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த டைம் நான் ஃப்ரீயாக இருக்கும், கரெக்ட் இந்த டைமில் போயிட்டு வந்துட்டு அப்போ ஃப்ரீயாக இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம டைம் மேனேஜ் பண்ணிக்கணும் வீட்டில். இந்த மாதிரி டைம் இல்லாததுனால தான் நமக்கு நிறைய ப்ராப்ளமு, நிறைய ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டு, டிப்ரெஷன் எல்லாமே வருது. டைம் பத்தலை, டைமையும் இப்போ பசங்க அது பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் அது இதுன்னு அப்படியே ஃபுல் டைம் ஓடிடுதுன்ற மாதிரி வருது. ஸோ நீங்கள் வந்து ஒரே ஒரு மந்திரம், தாரக மந்திரம் மாதிரி ஒன்று தான், ஏர்லி மார்னிங் எழுந்துருங்க. அதே மாதிரி பசங்களை வந்து கொஞ்சம் ஏர்லியாக எழுப்பிட்டு அவங்க ஒர்க்கெலாம் முடிச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் மதியம் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு அவங்கள கொஞ்சம் நேரம் மதியத்தில் தூங்க வச்சுட்டு டக்குன்னு ஈவினிங் எழுப்பி விட்டுட்டு நைட்டு திரும்ப தூங்க வச்சிட்டிங்கன்னா அவங்க இயர்லி ஃபஸ்ட் அடுத்து செகண்ட் பாயிண்ட் வந்து சீக்கிரமாக நைட்டில் தூங்குவோம். அது யாராலுமே முடியாத விஷயமா இருக்குது, என்னால் சுத்தமாக முடியாது. அப்போ தான் ஃப்ரீயாக இருக்கும்டா, ஃபோனை பார்த்தோன்னே எங்கேருந்து தான் அந்த ஆர்வம் வருது தெரியல, போய்கிட்டே இருக்கு. டைம் 12, 1 கூட ஆகிடுது. இந்த மாதிரி தூங்கினா காலையில் எப்படி எழுந்திருக்க முடியும்? பசங்க ஒரு பக்கம் தூங்க மாட்டுறாங்க. நம்ம என்ன பழக்கத்துக்கு கொண்டு வருமோ அதை தான் அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ வந்து நம்மளும் இதை பழகுவோம், பசங்களுக்கும் பழகுவோம். இனிமேல் வச்சு இதை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டை இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். இனிமே இருக்கேன், இதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.